நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது கூட தேவன் நம்மோடு இந்த நாளிலும் பேசும்படியாக அவருடைய வார்த்தையின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே துணிக்கும்படியாக நாம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவனுடைய வார்த்தை என்னும் நாமத்தை உடையவரே மே துதிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய அப்பமாகிய வார்த்தைகளை எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றை பிட்டு கொடுத்து நீர் அந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கூட நீர் என்னோடும் எங்களோடும் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். நான் வாசித்த இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், இந்த 2 வசனத்தையும் சொல்லி முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, அதாவது இயேசு நமக்காக பாலகனாய் பிறந்து 33 வருஷ காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த முதல் வருகை குறித்து தான் அந்த 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதற்கு பின்பு இயேசு 2வது வருகையாக அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிற அந்த நாட்களுக்கு பின்பதாக தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகமெங்கிலும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது நியாயத்தினாலும் நீதியினாலும் நிறைந்த ஒரு ராஜ்யம். அங்கே கர்த்தர் ஒருவர் தான் ஆளுகை செய்வார், அவர் ஒருவர் தான் அதிகாரமுடையவராக இருப்பார். அது மாத்திரம் அவருடைய ராஜ்யம் முழுவதிலும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ராஜ்யங்களும் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முடிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கோ முடிவே இராது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில் கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். அதான் புதிய வானம் புதிய பூமியை அவர் உண்டாக்கி 1000 வருட காலங்கள் மனிதர்களாகிய நம்மை அவர் ஆளுகை செய்ய போகிறார். அப்போ அதற்கு பிறகு நம்மை நித்தியமாய் நம்மை ஆட்சி செய்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். அப்போ ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த முதலாம் வருகை குறித்து அவருடைய தீர்க்க தரிசனம், 2ஆம் வருகையை குறித்து அவருடைய தீர்க்க தரிசனம், இந்த 2ஐயும் நிறைவேற்றுவதிலே சேனைகளின் கர்த்தராகிய தேவன் வைராக்கியம் உள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த 2 காரியமும் தீர்க்க தரிசனமாய் ஏறத்தாழ 430 வருடங்களுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு 430 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சொன்ன பிறகுதான் இயேசு, அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பிறக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பிறந்து 2026 வருட காலங்கள் ஆகிவிட்டது. நாம் அவருடைய 2வது வருகையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம், நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே அதற்கு நேராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் தீர்க்கதரிசன வசனமாகிய கர்த்தருடைய முதலாம் வருகை குறித்து ஆண்டவர் சொன்னபடியாகவே அவருடைய வைராக்கியம் அதை செய்து முடித்ததே. சாத்தான் ஆண்டுடைய பிறப்பை தடை பண்ணிடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சித்தான். ஆதியிலிருந்தே இயேசுவை குறித்து ஸ்ரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார்
என்று சொல்லி நீ அவர் குதிகாலை மிதிப்பா என்று ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அவர்களோடு பேசும்போது சொன்ன அந்த வார்த்தை சொன்ன நாளில் இருந்துதானே சாத்தான் அப்படிப்பட்ட தன் தலையை நசுக்கிற ஒருவர் வந்துவிடக்கூடாது என்று சந்ததி சந்ததியாய் அவர்களை எவ்வளவோ பாதிப்புக்குள்ளே நடத்தி கொண்டே வந்தான். கடைசியாக இயேசு பிறக்கிறாரு. சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ கூட பாருங்க, ஏரோதுவை அவன் தூண்டி 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அவனுடைய திட்டம் என்ன? இயேசுவையும் கொலை செய்து விட வேண்டும், அவர் பிறப்பை தடை பண்ணிவிட வேண்டும் என்று. அப்போ அவன் அவ்வளோ தீவிரமாய் சாத்தான் செயல்பட்டாலும் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை எல்லாவற்றையும் முறியடித்து இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கிரியை சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் செயல்பட்டது. அப்போ இயேசு அப்படி பிறந்து அவர் இந்த மனுக்குலத்துக்காக செய்த காரியம் நிறைய காரியம். அப்போ அதை நிறைவேற்றிய தேவன் இந்த 2வது வருகையாகிய அவருடைய ராஜ்யத்தை திடப்படுத்தி அவர் ஸ்திரப்படுத்தி தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். அவருடைய சிங்காசனத்தை திடப்படுத்தி நியாயத்தினாலும் நீதினாலும் நிறைந்த ஒரு ராஜ்யம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்கள் நடுவிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமோ அவங்க நடுவில் ஆண்டவர் ராஜ்யம் செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அதான் இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நாம் என்னைக்கு பிசாசிலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அன்றைக்கு அவருடைய ராஜ்யம் நமக்குள் வந்து விட்டது. நாம் அவருடைய ஆளுகைக்குள் வந்துடுறோம். அந்த ராஜ்யம் பூமிகளுக்கு எல்லா மனிதர்களுக்குள்ளே இன்னும் வரல. ஆனால் இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது தான் அவருடைய அந்த பிரத்யட்சமான ராஜ்யம் பூமியில் வந்து இறங்கி வரப்போகிறது. அது இன்றைக்கு நம்முடைய மனித ராஜ்யத்தில் நியாயமோ நீதி எல்லாம் அற்று போய்விட்டது. நாம் இனி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பார்ப்போமா என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான காரியம்தான். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் சமாதானம் நிறைந்தது, நீதி நியாயம் நிறைந்தது. அங்கே மனுஷங்க யாரும் நம்மளை ஆளுகை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் ஒருவரே நம்மளை ஆளுகை செய்வார். அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவதில் சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஏன் அந்த வைராக்கியத்தை குறித்து நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் இந்த 2 தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்தும் இத்தனை வைராக்கியம் உள்ளவராய் அவர் செயல்பட போவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் தேவன் அதை செய்கிறார். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்து எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நிறைய நேரம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொல்கிறதுடைய அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அதே சேனைகளின் கர்த்தர் ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் ஏன் அந்த வைராக்கியத்தோடு அவர் செயல்படுறாரு, அந்த இயேசுவின் முதல் வருகை அவர் எப்படி நிறைவேற்றினார், அதனால் நமக்கு என்ன பாக்கியம், அதை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 6லேருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் 6லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6லேருந்து நீங்கள் தனியாக உட்காந்து வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனம், சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். 6ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இது எந்த மலை என்று சொன்னால் கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்து என்னது? விருந்தாக்கப்பட்டவரே நம் இயேசு தான். இயேசுடைய சரீரம், மாம்சமாகிய சரீரமும் அவருடைய இரத்தமும் நாம் பானம் பண்ணும்படியாக, அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும்படியாக ஒரு விருந்தாக நமக்காக அவர் பலியிடப்பட்டார். கல்வாரி மலையிலே, கொல்கதா மேட்டிலே, கல்வாரி மலையில் அவர் பலியாக்கப்பட்டார். அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, சீஷர்கள்ட்ட ஜனங்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வருகையில் அவர் வந்து நமக்கு அவர் செய்த காரியம் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, நமக்காக கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார், அதற்கு அவர் பலியாக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் தன்னையே பலியாக்கி நமக்கு ஒரு கொழுமையான பதார்த்தம் போல அவருடைய சரீரத்தையும் அவர் நமக்கு ஒரு திராட்சரசம் போன்ற அவருடைய ரத்தத்தையும் நமக்காக விருந்தாக கொடுத்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய அன்பு இருந்தால் தன்னையே அப்படி கொடுத்துருப்பார். அப்போ ஆண்டவர் இதை செய்ததுனால நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் இருக்கிற மூடலையும் முக்காட்டையும் அவர் அகற்றி போடுவார். அப்படின்னா என்னென்னா, நீங்களும் நானும் அறியாமை, கர்த்தரை குறித்த அறியாமை என்னும் ஒரு இருளுக்குள்ளே இருந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. ஆனால் இயேசு நம்மை தேடி வந்து அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர்தான் மெய்யான தேவன் என்று நாம் அறிந்து கொண்டோம். அப்பொழுது நம்மளை மூடியிருந்த முக்காடு, அந்த மூடல் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடப்பட்டது. அந்த இருள் நம்மை விட்டு அகற்றி போடப்பட்டது. இதற்கு முன்பாக நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். அவனுடைய பிள்ளைகளாய் நாம் அவனுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தரோ சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் அவனுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விடுவித்தார். அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய என்னுடைய பாவங்களின் நிமித்தம் வந்த தண்டனைகள், பாவங்களின் நிமித்தம் வந்த நிந்தனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் வல்லமையோடு உயிர் தெழுந்தார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அதே 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? 8 சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து தமது ஜனத்தின் கண்ணீரை துடைத்து, உங்களுடைய என்னுடைய முகத்தில் வழிந்த அந்த கண்ணீரை இயேசு துடைப்பதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா! நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும் முன்னால் உங்கள் வாழ்க்கையின் கண்ணீரை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் முகத்தில் எப்படிப்பட்ட கண்ணீரெல்லாம் வடிந்தது. ஆனால் இயேசு அதை துடைத்தார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கும் என் முகத்தில் கண்ணீர் நான் அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கல்வாரி மலையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் விருந்தாக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் முகத்தின் கண்ணீர் துடைக்கப்படும். அது எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்தாலும். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரெல்லாம் ஒன்று நம்முடைய பாவங்களால் வரும், இல்லாவிட்டால் பாவத்தினால் உடைய சாபங்களால் வரும், இல்லாவிட்டால் பிசாசானவன் கொண்டு வருகிற போராட்டங்களால் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தினால தான் வரும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். அது நிமித்தம் நமக்கு வாழ்க்கையில் வர்ற நிந்தைகள், வேதனைகள், அந்த பாவத்துக்குரிய விளைவுகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடுவதற்காகத்தான் இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம், ஆண்டோடைய வருகையை, அவர் வருகிற முதலாம் வருகையை குறித்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினதுக்கு காரணம் நம்மை மீட்பதற்காக. அப்போ ஆண்டவர் அதை அன்னைக்கோட முடிச்சிடல, இன்னும் அந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஜனங்கள் இயேசுவண்டை வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. இது எப்போ முடிவடையுது பாருங்க? இயேசுவின் 2ஆம் வருகையிலே. அப்போ 2ஆம் வருகையிலே அவர் மரணத்தை விழுங்கினது போல அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் நிற்போம். ஹல்லேலூயா! ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புவாங்க. உயிரோடு இருந்து இயேசுவை எதிர்கொண்டு அழைக்கிறவங்க மரணத்தை ஜெயித்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இயேசுவுக்கென்று உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்படி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் இயேசுவை போலவே மரணத்தை ஜெயித்தவர்களாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு பிறகு பாருங்கள், நரக ஆக்கினை அடைய போகிறவங்க கூட அவங்களோட சரீரம் மரணத்திலேருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு நித்தியமான அந்த ஆக்கினை அடைந்துருவாங்க. மொத்தத்துக்கு மரணமே இல்லாமல் கர்த்தர் ஆக்கி விடுவார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். 2ஆம் வருகைக்கு பின்பு நடக்கிற மகிமையான காரியங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட
தேவனுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் எவ்வளோதான் போராடலாம், எவ்வளோ நாளும் ஜனங்களை அவன் அழித்து ஒருத்தரை கூட இல்லாமல் ஆக்கிடலாம், இந்த கிறிஸ்தவத்தையே நான் அழிச்சிருவேன் அவன் நினைக்கலாம். அவனால் அது முடியவே முடியாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அவருடைய ராஜ்யத்தை, என்றென்றைக்கு முடிவில்லாத அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இது எல்லாம் உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக. நாம் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக என்றென்றைக்கும் வாழ வேண்டும். அவரை நாம் முழுவதுமாய் விசுவாசிக்கணும், அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கணும், அவருக்காக நம்ம வாழணும், அவரை வைராக்கியமாய் நம்ம பற்றி கொள்ளணும், கடைசி வரை அவருக்காக உறுதியாக நம்ம நிற்கணும். இன்றைக்கி நிறைய போராட்டங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிடணும். நமக்கு வர்ற சூழ்நிலைகளில் கண்ணீர் வேதனையை கண்டு நம்ம கலங்கி போய் அதிலேயே முடங்கிடக்கூடாது. நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் முதலாவது அவருடைய வருகை நிறைவேற்றினது, ரெண்டாவது அவருடைய வருகை நிறைவேற்றப் போகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அதை செய்தார். நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும். இன்னொரு காரியத்தை வேதத்தில் சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ளமாய் செயல்படுவான்னு சொல்லி போட்டிருக்கு. அதுவும் மனிதர்களாகிய நமக்காகத்தான். யோவேல் எழுதின புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அவர்களை கடாட்சிப்பார். அப்படின்னா என்ன? இறங்குவார், அவர்களுக்காக கிரியை செய்வார், அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்பொழுது அப்படின்னா யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் வாசிக்கும் போதே சொல்லப்படும், அந்த அதிகார ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள். அந்த 2ஆம் வசனத்தில் இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான கர்த்தருடைய நாள், இருளும் அந்தகாரமான நாள். சொல்லப்போனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த கடைசி நாட்கள், அந்த இருளும் அந்தகாரமான நாட்களை நோக்கி நம்ம வருஷத்துக்கு வருஷம் அதிகமாக நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மை சூழ இருளின் போராட்டங்கள், நம்மை ஆளுகிறவர்கள் இருளின் அதிபதியாகிய சாத்தானால் இயக்கப்படுகிறவர்கள், நம் தேசத்தில், நம்முடைய குடும்பங்களிலே, எல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தில் எல்லாம் இருளின் கிரியைகள் இன்னைக்கு அதிகமாகிக்கொண்டே போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த நேரத்தில் தேவ ஜனங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்துலேருந்தே நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய நாள் பெரிதும், இது உச்சகட்டமாக கர்த்தருடைய நாள் பயங்கரமான அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள், அவருடைய கோபத்தின் நாளில் போய் முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதே நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள்னு சொல்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் இப்பயே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு திரும்புங்க. அடுத்து சொல்கிறார், பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க, ஜனத்தெல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சபையை கூட்டுங்க, உங்கள் குடும்பங்களை கூட்டுங்க, முதியோர்கள்னு சொல்லி தள்ளிடாதீங்க, அவங்களெல்லாம் கூட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை, பாலுங்கிற குழந்தைகளை எல்லாரையும் உபவாசித்து கூட்டி ஜெபம் பண்ண, எல்லாரையும் சேர்த்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. மணவாளன், மணவாட்டி என்று புதிதாய் திருமணமானவர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆசாரியர்களாய் அவருக்கு முன்பாய் நிற்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து அழுது கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு நான் மனம் இறங்குவேன்னு சொல்கிறார். அப்படி என்ன நமக்கு சூழ்நிலை? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இந்த இருள் நிறைந்த நாட்களில் பயங்கரமான போராட்டங்கள் நம்மை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தர் இறங்கும்படியாய் நீங்கள் உபவாசத்தை அழுகையோடும் புலம்பலோடும், ஆண்டவரே எங்களுடைய காரியம், உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. எங்களிடத்துல என்ன காரியம் தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி ஏன்ட்ட என்ன இருக்குது, என் குடும்பத்தில் என்ன இருக்குது, எங்களை சரிப்படுத்தும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு போராட்டம் வந்தால் அது சூறாவளி போல குடும்பங்களை சுழன்று அடிக்கிறது. அதற்கு பின்பாக பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஆனால் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால், அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவரண்டை கிட்டே சேருவீர்கள் என்றால் நான் உங்களுக்காக இறங்குவேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறார். கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு நிறைய ஆபத்துக்கள் இன்னைக்கு தேசத்தில், பல்வேறு சட்டங்கள்,
கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் வன்முறைகள், நமக்கு விரோதமாய் நேரடியான தாக்குதல்கள், மறைமுகமான தாக்குதல்கள், கிறிஸ்தவத்தை அழித்து விட வேண்டும் என்ற தாக்குதல்கள், நம்முடைய வட இந்திய சபைகள் தினம் 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 துன்பங்களினுடைய கடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் ஆணி மேல் நடப்பது போல் அவ்வளோ கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உபத்திரவம் இன்னைக்கு ஜனங்களை துன்பப்படுத்துகிறான் சாத்தான். பொல்லாத மனிதர்களை, சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை, மதவெறி பிடித்த மக்களை எழுப்பி இன்னைக்கு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கே தெரியும், நம்மளே யோசிக்கிறோம், ஆண்டவரே நீர் ஒருவர் எங்களுக்காக இருக்கிறீர் என்பது இந்த தேசம் அறியணும்ப்பா, இந்த தேசம் அறியணும். எங்களுக்கு யாருமே இல்லாதது போல எங்களோட ஊழியர்களும் எங்கள் சபைகளும் இன்றைக்கி துன்புறுத்தப்படுறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு அடுத்து எப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும் என்று நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ ஜனங்கள் நாம் கூடி உபவாசத்தை ஜெபிக்கணும், குழுக்களாய் உபவாசத்தை ஜெபிக்கணும், குடும்பமாய் உபவாசத்தை ஜெபிக்கணும், சபையாய் உபவாசத்தை நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட பிள்ளைகளை கூட அதில் விட்டு விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்கள விட்டுட்டு பெரியவங்க மாத்திரம் இல்லை, பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள், முதியோரை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஆசாரியர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, ஆண்டவரே எங்களை புறஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விடாதரும், எங்கள் தேவன் எங்கே என்று கேட்குறாங்களே, உங்களை எங்கள் தேசத்தின் மக்கள் அறிந்து கொள்ளட்டும், வெளிப்படுத்தும்னு சொல்லி நான் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்பொழுது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு அவருடைய ஜனத்தை கடாட்சிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நமக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார். நம் தேவன் வைராக்கியம் கொண்டு விட்டால் எந்த ஒரு மனிதனும் அவர் முன்னால் நிற்க முடியாது, எந்த ஒரு அரசாங்கமும் அவர் முன்னால் நிற்க முடியாது, எந்த ஒரு அதிகாரிகளும் அவர் முன்பால் நிற்க முடியாது, எந்த ஒரு எதிர்ப்பாளர்களும் அவர்கள் முன்பாய் நிற்க முடியாது. சவுல் ஆட்டாத ஆட்டமாக எவ்வளோ ஆடினார், ஆனால் ஒரே நிமிஷத்தில் தேவன் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினார். அதே சவுல் பவுல் என்ற பெயரில் அவர் பாருங்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவராய் அவர் எவ்வளவு உலகத்தையே கலக்கிறவனாய் மாறினார். அப்படிப்பட்ட வல்லமையான செயல்களை தேவன் செய்வதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் இப்பொழுதே ஜெபிங்க. கர்த்தர் தேசத்தை வைராக்கியம் கொண்டு நம்மை அவர் கடாட்சிப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியத்தை நம்ம இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிறபடி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய வைராக்கியமான செய்கைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக நீ தந்ததே, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினதே உம்முடைய வைராக்கியத்தினாலதான்ப்பா. சிலுவையில் எங்களுக்காக என் ஆண்டவர் விருந்தாக்கப்பட்டார். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு முகத்தில் இருக்கிற கண்ணீரை அப்பா நீர் துடைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை நீ துடைத்து அவங்க வேதனைகளை அவங்கள விட்டு அகற்றி போடுங்கப்பா. எல்லா அறியாமை இருளிலிருந்தோம், சாத்தானுடைய அதிகாரங்களிலிருந்தோம் கர்த்தர் ஒவ்வொருவரை நீ விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2வது வருகையாகிய அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள்ளே, முடிவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே வசனத்தை கேட்கிற நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் பிரவேசிக்கணும் ஐயா. அது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் சந்திக்கிற இருளின் போராட்டங்களில் அப்பா நம்முடைய ஜனங்கள் நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடாதபடி, வெட்கமடைந்து போய்விடாதபடி இப்பொழுதே நாங்கள் சபையாக, குழுக்களாக, குடும்பமாக கதறி அழுது ஜெபிக்கிறவர்களாக எங்கள் எல்லாருமே அந்த கிருபையின் ஆவியை, அந்த விண்ணப்பங்களின் ஆவியை நீ ஊற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு உண்டாகட்டும். நீர் எங்களுக்காய் வைராக்கியம் கொண்டு செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.